பாலியல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தலா? என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? பெண்களையும் குழந்தைங்களையும் பாதுகாக்க அரசாங்கம் என்னதான் சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்களை பத்தி பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஆனா அரசாங்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் எல்லாருமே தைரியமா வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதனாலதான் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ பாதிக்கப்பட்டவங்க தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி தெரியல, தப்பு பண்றவங்க தான் தைரியமா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்கறதுனாலயோ ரவுண்ட்ஸ் போறதுனாலயோ இங்க எதுவுமே மாறிடாது. நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அரசாங்கம் அதை கரெக்ட் பண்ணணும். குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறமா ஆக்ஷன் எடுக்கிறத விட அது நடக்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து யோசிக்கணும். தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். தனி மனித ஒழுக்கத்தை எல்லாருமே இங்க கடைபிடிக்கணும். இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும்.